இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் மீன் கறி செய்ய போகிறோம். என்னடா தாய் மீன் கறி அப்படின்னா, தாய்ங்கிறது தாய்லாண்டுங்க. நம்ம ஊரில் சொல்லப்படுகிற அம்மா கிடையாது. தாய்லாந்து. அதை எப்படி வந்து தாய்லாண்டில் அந்த மீனை செய்கிறாங்கிறத செய்ய போகிறோம். அதனால தான் அந்த பேர் என்ன வச்சுருக்கோன்னா, தாய் மீன் கறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். தாய் மீன் கறி செய்ய தேவையான பொருட்கள்: மீன் 1/4 கிலோ, சிறிதாக நறுக்கிய பைனாப்பிள் 100 கிராம், சிறிதாக நறுக்கிய வெள்ளரிக்காய் 1, சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 2, சிறிதாக நறுக்கிய தக்காளி 1, எலுமிச்சம்பழம் 1, சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5, மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, பூண்டு 5 பல், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. தாய் மீன் கறி செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாண்டில் நான் ஒரு வட்டம் போனதில் ரோட் சைடில் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, இந்த முழு மீனை வந்து நல்லா ஒரு ஆயிலில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டு, அதுக்கு மேலே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் வெள்ளரிக்காய், கொஞ்சம் பைனாப்பெல்லாம் சேர்த்து ஒரு சாஸ் ஒன்று பண்ணி, அதாவது ஒரு கறி மாதிரி செஞ்சு அதை கொடுத்தாங்க. அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சுன்னு. ஏன்னா அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த முழு மீனை வந்து அந்த குடல்லாம் எடுத்துட்டு அதை அப்படியே ஃப்ரை பண்ணி, ரொம்ப நம்ம ஊர்லலாம் என்ன செய்வோன்னா, அதை வந்து நல்லா இஞ்சி பூண்டு மசாலா, அதாவது சில்லி பவுடர் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணுவோம். ஆனால் அங்கே வந்து அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தான் வந்து எப்படி செய்யலாங்கிறத இப்போ செய்ய போகிறோம். முதல்ல இப்போ நான் வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதில் மீனை வச்சிடலாம். இதில் வந்து என்னென்னா, மீன் வந்து மண்டையோடு தான் இருக்குது. குடல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் உப்பு, இப்போது உப்பை என்ன செய்கிறேன்னா அப்படியே 2 சைட்லேயும் நல்லா தடவி விட்டுறலாம். சேர்த்தாச்சு. இதில் எலுமிச்சம்பழத்தை சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, அந்த மீனுடைய அந்த வாடெல்லாம் வந்து ஸ்மெல் எது இருந்தாலும் அதை போயிடும். அதனால் என்ன செய்கிறோன்னா, அந்த எலுமிச்சம்பழத்தையும் இதை அப்படியே நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே கொஞ்சம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் இந்த மீனை வந்து என்ன செய்யலாம்னா அப்படியே டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஊர்லலாம் என்ன செய்வோம், அப்படியே அந்த மீனை வந்து நல்லா சில்லி பொடி, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி பொரிப்போம். ஆனால் தாய்லாண்டில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒன்றுமே போட மாட்டாங்க. வெறும் சிம்பிளாக இந்த மைதா மாவு போட்டுட்டு இதை என்ன செய்வாங்கன்னா, இதை அப்படியே பொரித்து எடுத்துருவாங்க. ஸோ அதனால் இப்போ மைதா மாவு சேர்த்தாச்சு. நான் என்ன செய்ய போகிறேன், இந்த மீனை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, அந்த மீனை வந்து நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா பொரித்து எடுத்துடலாம். நார்மலாக என்ன செய்வாங்கன்னா, தாய்லாண்ட்லலாம் ஒரு தாச்சு எடுத்துக்கிடுவாங்க. தாச்சு ஃபுல்லாக வந்து எண்ணெய் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 மீன் 2 மீன்லாம் போட மாட்டாங்க. ஒரு 10 மீனை உள்ளே அள்ளி போட்டுருவாங்க. அதை அந்த ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்க அந்த சரௌண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து மணக்குங்க. ஏன்னா அந்த மீன் ஃப்ரை அப்படின்னாலே அந்த தாய்லாண்டில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வெரி சிம்பிள். அதே நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணும்போது காம்பினேஷன் வந்து செமையாக இருக்கும். ஸோ இப்போது நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு. இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போது அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இங்கே வச்சுருக்கிற இந்த மீன் இருக்கு இல்லையா, இந்த மீனை அப்படியே இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து ஒரு 2 சைடும் என்ன செய்யணும்னா நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த மீனை என்ன செய்ய போகிறோன்னா, அப்படியே அடுத்த சைடில் அப்படியே திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த ஆயில் எடுத்து அப்படியே மேலே அப்படியே ஊற்றி விட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது
என்னன்னா அந்த பார்த்தீங்கன்னா அந்த மீனோட 2 சைடு வந்து நல்லா குக் ஆயாச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம். மீனை என்ன செஞ்சாச்சு, அப்படியே சைடில் எடுத்து வச்சாச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மீன் வந்து நல்லா வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இதில் எண்ணெய் சேர்த்துலாம். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இதில் பூண்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கதை இதில் சேர்த்துலாம். நிறைய என்ன செய்வாங்கன்னா அந்த தாய்லாந்து மக்கள் வந்து அவங்க நிறைய பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்ப்பாங்க. இதே நேரத்தில் கொஞ்சம் இஞ்சி வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய யூஸ் பண்ணுறது இஞ்சி பூண்டு. ஆனால் லோ ஃப்ளேமில் என்ன செய்யணும் அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது குக்கார டைமில் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெங்காயம் எடுத்துருக்கோம். அந்த வெங்காயத்தை வந்து நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் காஞ்ச மிளகாய், அவங்க வந்து எப்போவுமே காஞ்ச மிளகாய் வந்து நிறையா சேர்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நல்ல காரம், ஒரு இனிப்பு, ஒரு புளிப்பு, உரப்பு இருக்குங்க அந்த அவங்க செய்கிற சாப்பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா. அதனால் இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா அந்த காஞ்ச மிளகாவையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு வச்சுருக்கிற இந்த பைனாப்பிள், நம்ம நார்மலாக என்ன செய்யணும் பைனாப்பிளாக நம்ம கறியில் சேர்க்க மாட்டோம். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அந்த அவங்க கறி செய்யும் போது யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா அந்த பைனாப்பிளை டைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை அப்படியே சேர்த்துலாம். இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட வச்சுருக்கிற இந்த வெள்ளரிக்காயில் தோல் எடுத்துகிட்டு அதில் என்ன செஞ்சுருக்கேன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் விதையும் வந்து நான் எடுத்துட்டேன், அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படியே டாஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த வெள்ளரிக்காய் அந்த பைனாப்பிள்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியில் வந்து அந்த விதை இல்லாமல் அந்த தக்காளி விதையை எடுத்துட்டு அதை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. அவங்க நார்மலாக என்னென்னா ரொம்ப நேரம் வந்து வெங்காயம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் அந்த பைனாப்பிள்லாம் ரொம்ப நேரம் வந்து வதங்க விட மாட்டாங்க. லைட்டாக வந்து கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க அந்த மீனோட வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நார்மலாக தாய்லாந்து பீப்புளாக என்ன செய்வாங்கன்னா எப்போவுமே வந்து ரைஸ், ஈவன் காலைக்கு மதியானத்துக்கு இரவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரைஸ் இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது. அது மாதிரி சில நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது என்னென்னா சாதம் இருக்கணும், இருந்தால் தான் தூக்கம் வரும். அதனால் இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா தக்காளி ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது அந்த பைனாப்பிள் அந்த வெள்ளரிக்காய் அந்த தக்காளி இதெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா சோயா சாஸ் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்க்க போகிறோம். நார்மலாக அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா தாய்லாண்டில் ஃபிஷ் சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டினா நீங்கள் என்ன செய்யணும் சோயா சாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சோயா சாஸையும் இதில் ஊற்றியாச்சு. இதில் வந்து லைட் சோயா இருக்குது, டார்க் சோயாவும் இருக்குது, நீங்கள் வந்து எந்த சோயானாலும் யூஸ் பண்ணலாம். இது நல்லா என்ன செய்யலாம்னா அப்படியே டாஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் இனிப்பு சுகர் சேர்க்க போகிறோம், சர்க்கரை இதில் சேர்த்துலாம். அவங்க ஃபுட்டு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் ஒரு புளிக்கும் கொஞ்சம் இனிக்கும், அதனால் காம்பினேஷன் வந்து அந்த மீனோட சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அதோட கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம். இதோட வச்சுருக்கிற என்ன செய்ய போகிறோன்னா கார்ன்ஃப்ளவரை வந்து நல்லா தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே மேலே சேர்த்துலாம். தேவையான அளவு உப்பு வந்து ரொம்ப உப்பு போடணும்னு தேவையில்லை, ஏன்னா சோயா சாஸில் எப்போவுமே லைட்டாக உப்பு இருக்கும், அதனால் அதையும் இதில் சேர்த்தாச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா ஒரு கிளாஸி மாதிரி வந்திருக்கு இல்லையா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வச்சிருக்கிற இந்த மீன் இருக்கு இல்லையா, பொரிச்ச மீனை இதை அப்படியே வச்சிடலாம்.
இதில் நம்ம இங்கே வச்சுருக்கிற இந்த பைனாப்பிள் இது பார்த்திங்கன்னா இது என்ன செய்கிறோன்னா அப்படியே மேலே சேர்த்துடலாம். தாய் மீன் கறி செய்முறை. முதல்ல ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் மீன் எடுத்துட்டு அதோட உப்பு, எலுமிச்சம்பழம், மைதா சேர்த்து 2 சைட்லேயும் நல்லா தடவி எடுத்துடலாம். தடவின அந்த மீனை சைடில் எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேன் நல்லா சூடானதுக்கு பிறகு எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயும் சூடானதுக்கு பிறகு அந்த மீனை அதில் அப்படியே பொரித்து எடுத்துருங்க. பொரித்த மீனையும் சைடில் எடுத்து வச்சிடலாம். பிறகு இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் சூடானதுக்கு பிறகு எண்ணெயை விட்டுட்டு எண்ணெயும் சூடானதுக்கு பிறகு சிறிதாக நறுக்கி வச்சிருக்கிற பூண்டையும் நீளமாக நறுக்கின இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் வத்தலையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அந்த வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு பைனாப்பிள், குக்கும்பர், தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கு பிறகு சோயா சாஸை சேர்த்துருங்க. சோயா சாஸையும் சேர்த்த பிறகு கொஞ்சம் தண்ணியை விட்டுருங்க. தண்ணியை விட்டுட்டு அதோட சர்க்கரையும் மிளகு பொடியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. கடைசியில் கார்ன்ஃப்ளவர் மாவை கலக்கி அதில் எடுத்துடலாம். இப்போது அது பிளேட்டில் அந்த மீனை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண இந்த வெங்காயம், பைனாப்பிள், குக்கும்பர் அந்த கறியை மேலே எடுத்து போட்டிங்கன்னா இப்போது சூப்பரான ஒரு சுவையான தாய் மீன் கறி தயார்.